நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மூலிகை தான் கோடமுள்ளங்கி. அதனுடைய இலைகள் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நிறைய நபர்கள் வந்து கடுகு செடியை பார்த்துட்டு கோடமுள்ளங்கின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, கடுகு செடி இப்படி தான் இருக்கும். ஆனால் கோடமுள்ளங்கிங்கிறத ஒரு கீரை வெரைட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க பூக்கள் விடும். இதை பார்க்குறதுக்கு களைச்செடி அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நினைக்கிறாங்க. இது களைச்செடி இல்லைங்க, இது ஒரு கீரை வெரைட்டி செடி. இது ஒரு அபூர்வமான ஒரு கீரை அப்படின்றத கூட பார்க்குறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்லுகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்குது அப்படின்றத கூட பார்க்குறோம். இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட கேன்சர் வகைகள் இருக்குங்க. இப்போது அந்த கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செல்லினுடைய வளர்ச்சி கட்டுப்பாடற்ற தன்மையில் செல்லுகள் அதிகமாகுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வருது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த கேன்சர் வந்தவங்களும் சரி, அல்லது கேன்சர்னால் ஹீமோதெரப்பி பண்ணியிருக்கேன், ரேடியேஷன் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து ஓப்பனில் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் சரி, மேற்கொண்டு கேன்சர் செல்வுகள் பரவக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனுடைய இலைகளை பறித்து அதை நிழலோட்டமாக உலர்த்தி எடுத்து அதை பவுடராக்கி அதை கேப்சூல் வடிவில் நம்ம என்ன பண்ணலாங்க, உபயோகப்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு இந்த கீரைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக சாம்பாரில் எப்படி கீரை போட்டு உபயோகப்படுத்துமோ அதே போல் இதை வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் போட்டும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இது கொஞ்சம் துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. இதை எடுத்து பயன்படுத்தி இன்றைக்கி 15 ஆண்டு காலங்கள் 20 ஆண்டு காலங்கள் கூட இன்றைக்கி கேன்சர் கட்டுப்படுத்தப்பட்டு நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம் நேயர்களே. இது உடலில் எந்த பகுதியில் கேன்சர் இருந்தாலும் சரி, இதை தொடர்ச்சியாக 3 முதல் 6 மாதங்கள் வரை பயன்படுத்தும் போது நமக்கு மேற்கொண்டு கேன்சர்கள் பரவாது, கேன்சர் கட்டிகள் வளராது அப்படிங்கிறத கூட தெரிவித்துக்கிற நேயர்களே. இதோட கூட நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய கரு மஞ்சள் பூண்டுடைய எக்ஸ்ட்ராக்ட், அதே போல் நித்திய கல்யாணி மலர் மருந்து, இதை எல்லாமே சேர்த்து நாம் உபயோகப்படுத்தும் போது 100% கேன்சர் மேற்கொண்டு பரவாதுங்க. இதை எடுத்து நிறைய நபர்கள் வந்து இன்றைய வரைக்கும் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுகளை கொடுக்குறோம். கண்டிப்பாக இது கிராமப்புறங்களில் கிடைக்கும். நீங்கள் இதை எடுத்து என்ன பண்ணுங்கள், பயன்பெறுங்க. இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்பெறும்படியாக இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.